சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முறையூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலின் ஆனி திருமஞ்சன திருத்தேரோட்ட பெருந்திருவிழா கடந்த வாரம் ஜூன் 30ஆம் தேதி அன்று கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் ஆனி திருமஞ்சன பெருந்திருவிழா துவங்கியது. 8ஆம் நாளான நேற்று இரவு அன்னை ஸ்ரீ மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் 800 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். மதுரை அன்னை ஸ்ரீ மீனாட்சி திருக்கோவிலுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் இந்த திருக்கோவில் ஆனி திருமஞ்சன திருத்தேரோட்ட பெருந்திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதில் குறிப்பாக 8ஆம் நாளான நேற்று சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருக்கல்யாண மேடையில் எழுந்தருளிய ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், அன்னை ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ பிரியாவுடை உடனான சுந்தரேஸ்வரர் ஆகியோர் திருக்கல்யாண மணமேடையில் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் திருக்கல்யாண சீர் கொண்டு வந்து சமர்ப்பித்தனர். அதன்பின் திருக்கல்யாண வைபவங்கள் துவங்கின. மங்களநானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருமாங்கல்ய தாரணம் அன்னை ஸ்ரீ மீனாட்சிக்கும் பிரியாவுடை தாயாருக்கும் பட்டாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர். இந்த சிறப்பு பூஜையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்பாளையும் தரிசித்து சென்றனர். நள்ளிரவு வரை நீடித்த இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசி பெற்றச் சென்றனர். விழா ஏற்பாடுகளை மண்டகப்படிதாரர்கள் மற்றும் கோவில் பட்டாச்சாரியார்கள் பரம்பரை பட்டாச்சாரியார் சுரேஷ் குருக்கள் செய்திருந்தனர். போறாங்க. இடையில 8 சிவாச்சாரியார்கள் இறந்து போறாங்க. பாக்கி 5 பேர் மட்டுமே அந்த பல்லாக்கோட அவங்க போய் சேர்ந்த இடம் நாகர்கோயிலுக்கு முன்னாடி ஆரல்வாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஓம் சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வாத்மசாதிக பரமே திரியம்பக கௌரி
நம